ஒரு சிலர் வந்து எல்லாம் நமக்கு தான் தெரியும், நம்ம எது பேசினாலும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பண்ணுவாங்க. அதில் அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து ஜூலி பண்ணியிருக்கு நேற்று. அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். என்னது நீட்டு ஒரு ஸ்கேமு, வாயத்தர மாமுவா? அவர் இப்போ தான் டெல்லிக்கு போகும்போது நீட்டு தேர்வை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு வந்தார். நீ ஜூலி நியூஸ் பாரு சரியா? இப்படி வந்து போராட்டம் பண்ணுறது இல்லை அரசியலில் இறங்கணும் அப்படின்னா தினம் தினம் நாட்டில் என்ன நடக்குது, அரசியல்வாதிகள்லாம் என்ன அப்டேட் பண்ணுறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்டேட்டாக இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் நாலேஜ் வளரும். நீ நியூஸை பார்த்து கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கோ. என்ன என்னது ஓட்டு போட்டால் போதுமா, நீட்டை பற்றி பேசுமாவா? திரும்பவும் நான் சொல்கிறதா தான், தயவு செஞ்சு நியூஸை பாரு. நீட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து ஆல் ஓவர் இந்தியா நடத்துகிற ஒரு எக்ஸாம், ஓகேங்களா? இதில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடும் ஒரு அங்கம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு வந்து ஒரு எதிர்ப்பை தான் வந்து தெரிவிக்கலாம். இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட நீ வந்து போராட்டம் பண்ணால் போதுமா? நீ வந்து இந்த நாலேஜ் வளர்த்துக்கோ, ஓகேவா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீ நல்லா காசு வாங்கிட்டு கூவுற. தாவேக்காவுக்கு எதிராக வந்து கூவணும் அப்படின்னு சொல்லி உனக்கு காசு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு கூவணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பேசு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் பற்றி வந்து நீ வந்து கூவு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? மாற்றம் தாவேக்கா ஒரு ஏமாற்றமா? அப்படி 40 நாளில் என்னத்தம்மா ஏமாற்றத்தை நீ கண்ட? எல்லாம் கூறு இல்லை. டிஎம்கே பீரியடில் எவ்வளோ குற்ற சம்பவங்கள் வந்து நடந்தது. நீட்டு பிரச்சனை அப்பயும் நடந்தது. நீ எங்கே போன? போராட்டத்தில் குதிக்க வேண்டியது தானே? நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட நிலைமை என்னன்றது தெரியுமா? டாஸ்மாக் இருக்கிறதுனால நிறைய குடிக்க அடிமையாகி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. டிஎம்கே பீரியடில் இந்த மதுவெல்லாம் ஒழிப்பு போராட்டம், ஜல்லிக்கட்டில் குதிச்சு இல்லை, அது மாதிரி மது ஒழிப்பு போராட்டம்னு ஏதாவது ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ போராடி இருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு நல்ல பொம்பளை. ஸோ இப்படி காசு வாங்கிட்டு கூவணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கூவு. இல்லாட்டினா இப்படி வந்து எல்லோரும் வந்து இப்படி ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கழுவி தான் ஊற்றுவாங்க. ஸோ அடுத்த வாட்டி நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நல்ல விஷயத்துக்கு போராடு, ஓகேவா?